அமெரிக்காவில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அம்மா அப்பா டீச்சர். தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க. அவன் அங்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. தாயிட்ட பேசுறது குறையுது, தாயை பார்க்க வர்றது குறையுது. அப்பா அந்த ஏக்கத்திலே 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த ஏக்கத்திலே படுத்துட்டாங்க. ஒரு புள்ள பார்க்கலையேன்னு. அப்பா இறக்க போகிறாரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. வரல. அப்பா இறந்து போயிட்டாரு. துறவி தாயை பார்த்து என்ன பாடுபாடினாருன்னு நம்ம சொன்னல. நிஜ வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்க. இத்துணை மணி நேரம் ஏன் பேசுகிறேன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்கியே ஆக வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனையோடு பேசி கொண்டிருக்கின்றேன். அமெரிக்காவிலிருந்து வரமாட்டேங்கிறான். அப்பா இறந்து போகிறாரு. படிக்க வச்ச சித்தப்பா பேசுகிறாரு. அப்பா இறந்து போயிட்டாரா, கொல்லி வைக்கிறதுக்கு வாடா. துறவிகளே கொல்லி வைக்கிறாங்க. 4 நாள் பாடியை வைங்க வர்றாங்க. 4 நாள் கழிச்சு வர்றான். அப்பா உயிரோட பார்க்கலன்னு அம்மாவுக்கு கோவம், பேசலை. போய் கொல்லி வைக்கிறான். 4 கோடி ரூபா பொறுமானம் உள்ள வீடு. அங்கேருந்து வந்தோன்னே தாய் பேசாமல் இருக்காங்க. அம்மாட்ட சொல்கிறான், நீ இன்னமும் இங்கே தனியாக இருக்க வேண்டாமா, அப்பா இறந்து போயிட்டார். அந்த பேதை மனம், அந்த தாய் நினைக்கின்றால் நம்மளை அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பிள்ளைகளெல்லாம் பார்க்கலாம், பேர பிள்ளையை பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலான்னு. இவன் சொல்கிறான், 4 கோடி ரூபாய்க்கு வீட்டை விற்றுட்டேன், அதனால நீ வீட்டில் இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு போகிறேங்க. அந்த தாய், தந்தை இறந்த வீடு, நான் இதிலே இருந்து செத்து போகிறேன்டா, அப்புறம் வீட்டை எடுத்துக்கிடாங்கிறாங்க. கதறுகிறாள், பதறுகிறாள், அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு 18 மணி நேரம் விமானத்தில் பயணிக்கிறான். 4 கோடி ரூபா பணத்தை வாங்கிட்டு. இந்த அம்மாவுடைய காசு 50,000 ரூபா முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போகிறான். கதை இல்லை, நிஜம். 18 மணி நேரம் கழித்து போய் அமெரிக்காவில் இறங்குது. ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனி எல்லாம் வாங்கிட்டு போகிறான். காலையில் சாப்பிட உட்காரும்போது ஸ்வீட் வைங்கிறான். இத்துணைக்கும் காரணம் அவனுடைய மனைவி. இவன் போகணும்னு நினச்சப்ப கூட தடுத்தது அவனுடைய மனைவி. அதுக்கப்புறம் இவனே மாறிட்டான். உன் தாய் பசித்திருக்க உன் தாரத்திற்கு ஊட்டாதே ஒருபோதும். புரிந்து கொள்ளுங்கள். இவன் போனோன்னா சாப்பிட உட்காரான், ஸ்வீட் வைங்கிறான். துக்கம் நடந்த வீட்டில் ஸ்வீட் வைக்கக்கூடாதுன்னு அப்போ தான் சொல்கிறான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாதம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான் அவன். அவள் சொல்கிறா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகலை, நீ விமானத்தில் வரும்போதே உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இதுக்காகவா உங்களை படிக்க வைக்கிறாங்க? இதுக்காகவா திங்கிறதுக்கு சோறு கூட இல்லாமல் உங்களெல்லாம் வளர்க்குறாங்க? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாய்.